ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய தேசத்திற்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவு வர தேவ பிரசன்னம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய குறைகளை அறிக்கை செய்து ஜெபிப்போம். கிறிஸ்தவள் என்ற நாமம் தரித்தவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பிய நேரம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கே விடுதலை தருகிறவராயிருக்கிறார். ஆகையினால விடுதலை தருகிற தேவன், இருளிலே இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிற தேவன் நாட்களில் தேசத்தில் கிரியை செய்யத்தக்கதாக பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நல்ல தேவனே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த அகில உலகத்தில் உள்ள சகலவற்றையும் இவ்வளவாக நேர்த்தியாக ஆண்டவரே உண்டாக்கி எங்களையும் உடைய சாயல்ல படைத்தீரே. ஆண்டவரே, எவ்வளவு அன்புள்ள ஒரு தேவன் ஆண்டவரே. உமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒருவராவது கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வந்தவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்குகிறீரே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா. இந்த நாள் ஜப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். சோர்வுகள் எல்லாம் மாற்றும் ஆண்டவரே. கனநித்திரையின் ஆவிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். விடுதலையோடு துதித்து பாடி ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பு கரங்களில் தருகிறப்பா. நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். இணைந்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள்
போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேத்த கோடி என்மேல் பறக்க நேத்தருமக்காய் ஜீவித்திடுவேன். நேத்த கோடி என்மேல் பறக்க நேத்தருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 25ஆம் அதிகாரம். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமான வேலை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை இராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானீர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாட்களில் நாம் அதிகமாக நம்முடைய தேசத்துக்கு பாரத்தோடு நாம் ஜெபிக்க கடனாளியாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாம் சிறுபான்மை கிறிஸ்தவர்கள், ஒரு சில பர்சன்டேஜ் தான் நம்ம இருக்கிறோம். ஆகையினால நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். நம்ம ஆனால் ஒவ்வொரு காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய தேசத்துக்காக, தேச தலைவர்களுக்காக, ஆளுநர்களுக்காக, பொறுப்பானவர்கள் அத்தனை பேர் எந்த பணியை செய்தாலும் எல்லாருக்காகவும் நம்ம வேண்டுதல் செய்ய வேண்டியதாக இருக்கிறது.
ஏன்னா வேதத்திலேயே அப்படித்தான் சொல்லப்படுகிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும்போது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாக இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆண்டுடைய சித்தம் என்னன்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். இதற்கு நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆனால் நாட்களில் ஏராளமான போராட்டமான காலங்களில் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தருடைய சத்தத்துக்கும் கீழ்ப்படியணும், ஜாக்கிரதையாக இருந்து ஜெபிக்கணும். ஏன்னா அங்கே சொல்லப்படுகிறது, நம்ம ஏற்கனவே படித்தோம், ஏசாயா 25:4, கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கிறதா. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்துக்கு ஒப்பாய் காணப்படுகிறது. ஆகையினால இந்த காலங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து ஜெபித்தோம் என்றால் கர்த்தர் என்ன செய்வாராம்? ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் உதவி செய்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த இடத்துல எங்க மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்துக்கு ஒப்பாக அவங்க இறைந்தாலும் அவரை தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் சமீபமாக இருந்தவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை போல நாம் வாழ வேண்டும். அவரை போல அவர் சொல்லி இருக்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடத்தைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால நம்ம காத்துக்கொள்ள வேண்டும், பரிசுத்த வாழ்க்கையை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வருகையும் அது சீக்கிரமாக இருக்கிறது. ஏன்னா சங்கீதம் 2 சொல்லப்படுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதங்களை முத்தமிடுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்றிருக்கிறது. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. எல்லாருக்காகவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறபடினாலே நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நெருக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எந்த இடத்துல நெருக்கங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இன்னுமாக நாம் பார்க்கும்போது நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அந்த வேத வசனத்தின்படியாக எல்லா பொறுப்பானவர்களையும் ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக, ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய அன்பு கரங்களில் தருகிறோம். ஆண்டவரே, உமது கிருபையினால எல்லாரையும் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் நீ சித்தம் உள்ளவராக இருக்கிறது அப்படின்னாலே
ஆண்டவரே எல்லாரும் உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாக இருக்க கிருபை தாரும். ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களை தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். மணிப்பூர் மாநிலத்துக்காக ஜெபிப்போம். இங்குள்ள குக்கி, நாகா மற்றும் மெய்த்தி இன மக்களிடையே உண்மையான சமாதானம் ஏற்படவும், அங்கு அமைதி நிலவவும், வெறுப்பு, வன்முறை மற்றும் பிளவுகள் அனைத்தும் நீங்கி போகவும் நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மணிப்பூர் மாநிலத்தில் ஆண்டவரே அந்த குக்கி, மெய்த்தி ஆண்டவரே போன்ற மக்கள் மத்தியில் மெய் சமாதானம் வரட்டும் கர்த்தாவே. மெய் சமாதானம் வரட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. இதுமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த பகுதியில் எல்லாம் ஊழியங்கள் நடக்குமானாலும் கூட செம்மையாய் நடந்தேறத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய அன்பு கரங்கள் எல்லாரையும், இந்த மக்களை உமது கரங்களை தருகிறோம். ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். உத்தரப்பிரதேசம் பகுதியில் மூடப்பட்ட ஆலயங்கள் பகுவா, பின்கி, பாவன், ஜகனாபாத், சில்லி, மைனா, பாய்சோலி, பார்ப்புரா, நயாபுரா, பவன்பூர், பங்கார் போன்ற ஆலயங்கள் திறக்கப்பட, இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட, அங்குள்ள ஜனங்கள் கர்த்தாவே அந்த ஆலயத்தில் கடந்து சென்று விடுதலையோடு உம்மை ஆராதிக்க வேண்டும். விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரே மூடப்பட்ட ஆலயங்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் மூடப்பட்ட ஆலயங்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே. ஆண்டவரே என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று விடுதலையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே கேட்டது போல நாங்கள் இந்த நாட்களில் கர்த்தர் எங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்படியே நாம் மதமாற்று தடை சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள 13 மாநிலங்களுக்காக பாரத்தோடு நம்ம ஜெபிப்போமா? நான் வாசிக்கிறேன். அருணாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ஹிமாச்சல பிரதேசம், கர்நாடகா, ஒடிசா, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா இந்த பகுதியிலெல்லாம் இந்த மாநிலங்களில் மதமாற்று தடை சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இவையெல்லாம் கேன்சல் ஆகி சரியான முறையில் செயல்படத்தக்கதாக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். மதமாற்று தடை சட்டம்னா யாரையுமே கட்டாயம் நீ இயேசுவை கும்பிட்டு தான் ஆகணும்னு அப்படி கிறிஸ்தவங்க யாரையுமே பலவந்தம் பண்ணுறதே கிடையாது. சத்தியத்தை சொல்கிறோம். அவங்க பல துன்பங்கள், பல வியாதி பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஆகிறவங்க சாட்சி சொல்கிறாங்க. சந்தோஷமாக இருந்தால் ஆலயங்களுக்கு வராங்க. யாரையுமே கட்டாயப்படுத்தலை. கட்டாயப்படுத்தினா மதமாற்றம் செய்கிறது மாதிரி இருக்கும். யாரையுமே கட்டாயப்படுத்தலை. சில வியாதிகள் வரும், சில பிரச்சனைகள் வரும். அவங்க அந்த வியாதிக்கேற்ற சீர்தேல் செய்து பார்த்துருப்பாங்க. இது பிரயோஜனம் இல்லாமல் போயிருந்திருக்கும். இனி என்ன செய்யதுன்னு சொல்லி ஆண்டவரை நம்பி வராங்க. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார் நம்பி வருகிற பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் பாதுகாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மதமாற்று தடை சட்டங்கள் உள்ள எல்லா மாநிலங்களில் உள்ள தடைகள் மாறட்டும் கர்த்தாவே. ஜனங்கள் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அதிசயங்களை செய்வீராகப்பா. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து ஒரு அருமையான நல்ல செய்தியை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஜெபக்குறிப்பு பாயிண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் வந்தது, அதை நான் உங்கள் மத்தியில் நான் வாசிக்கிறேன். 1981ஆம் ஆண்டு நாங்கள் குஜராத் பிப்பல்வாடாவில் நாங்கள் எஃப்எம்பிபி மூலமாக பணியாற்ற சென்றோம். அந்த டைமில் பெரிய ஸ்கூல் வசதியெல்லாம் கிடையாது. சில வருஷங்களுக்கு பிறகு அங்கே ஜாவடா என்ற ஒரு இடத்துல ஒரு ஹையர் செகண்டரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் கட்டி அதில் பிள்ளைகள் படிக்கிறாங்க. நாங்கள் வேலை செய்ய டைமில் அந்த ஸ்கூல் இல்லை, ஆனால் ஒரு ஹாஸ்டல் வைத்தோம். 100 பிள்ளைகளுக்கு அவங்கள தங்க வைக்கிறதுக்கான இடங்கள், வசதியான இந்த மூங்கில் தட்டி ஒரு வீடு கட்டி 100 பிள்ளைகளை பராமரித்தோம். அப்படியே பிறகு நாங்கள் அந்த குஜராத்தை விட்டு வெளியில் வந்து மகாராஷ்டிரா வந்து அங்கேருந்து ஊருக்கு வந்த பிறகு நான் கேள்விப்பட்டேன், இந்த பிப்பல்வாடா பகுதியில் 2 கிலோமீட்டர் தாண்டவும் ஜாவடா கிராமம், அதெல்லாம் நடந்து தான் போக முடியும். அங்கே ஒரு ஸ்கூல் கட்டியிருக்காங்க. இந்த வருஷம் ஒரு பிள்ளை, படித்த பிள்ளை, அந்த கிராமத்து பிள்ளை தான், இந்த வருஷம் பல் டாக்டராக மாறியிருக்காங்க. அல்லேலூயா, எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. அந்த ஸ்கூலில் படித்த பிள்ளையில் ஒரு பிள்ளை பல் டாக்டராக மாறியிருக்காங்க. இன்னும் ஒரு பிள்ளை ஜினல் அப்படின்னு ஒரு பிள்ளை இந்த வருஷம் எம்பிபிஎஸ்க்கு ஜாயின் பண்ணுறா. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்து. ஒரு காலத்தில் அந்த சிறுவர் ஹோம் நாங்கள் நடத்தினோம் ஆரம்ப காலங்களில். அதுக்கு பிறகு பின்னால் உள்ள மிஷனரிகள் நடத்தி இருப்பாங்க. இந்த வருஷம் நல்ல செய்தி என்ன, அந்த சிறுவர் இதில் வாழ்ந்து எஃப்எம்பிபி மூலமாக கட்டப்பட்ட ஹையர் செகண்டரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படித்து இந்த வருஷம் ஒரு பல் டாக்டராக மாறியிருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி, நன்றி அப்பா. தொடர்ந்து இன்னொரு ஜெபக்குறிப்புக்காக நம்ம ஜெபிப்போம். கோண்டா சிறுவர் விடுதிக்காக நம்ம ஜெபிப்போம். உண்மையிலேயே அந்த சிறுவர் விடுதியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆனால் 20 வருஷமாக அந்த கோண்டா சிறுவர் விடுதி விசாரணையிலே இருக்குது. சீக்கிரமாக முடிவு கட்டி அதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கவும், அதில் உள்ள பிள்ளைகளும் நிரந்தரமாய் படித்து முடித்து நல்ல வெற்றியை காணத்தக்கதாக நாம் எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. 20 வருஷமாக அந்த கோண்டா சிறுவர் விடுதியில் நடந்து கொண்டிருக்கிற விசாரணை முடிந்து பிள்ளைகள் விடுதலையோடு அதை நடத்தவும், விடுதலையோடு அதில் தங்கியிருக்கிற பிள்ளைகள் படிக்கவும், அப்படியாக எல்லா கிருபைகளையும் ஆண்டவர் தரும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? ஜெபிப்போம். கோண்டா சிறுவர் விடுதிக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, சீக்கிரத்தில் அந்த கோண்டா சிறுவர் விடுதிக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே உதவி செய்யும் ஆண்டவர், உமது கிருபை தாங்கட்டும். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். FCRA 2026 திருத்த மசோதா மீண்டும் கொண்டு வராமல் இருக்க நம்ம ஜெபிப்போம். FCRA இந்த பணத்தின் மூலம் பயனுள்ள வகையில்
செயல்பட்டு வரும் பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், நலவாழ்வு மையங்கள், எளிய மக்களுக்கு சேவை செய்யும் அமைப்புகள் இதன் மூலம் பாதிப்படையும் என்று எழுதப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பு சமயத்தில் இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகிறது. ஆகையினால ஆண்டவர் உதவி செய்யும்படியாக கூப்பிடுகிற எளியவனுக்கும் அவர் உதவி செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டும். இதற்காக பாரப்படுவோமா? பாரப்பட்டு ஜெபிப்போமா? பணத்தின் மூலம் பயனுள்ள வகையில் செயல்பட்டு வருகிற எந்த பள்ளிகள், கல்லூரிகள், ஆலயங்கள் எது ஒன்றுக்கும் பாதிப்புகள் வராதபடிக்கு செம்மையான வழியில் நடத்தத்தக்கதாக கர்த்தர் இதில் நமக்கு உதவி செய்யும்படியாக, எளியவனுக்கு உதவி செய்கிற தேவன் உதவி செய்யும்படியாக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். அதே போல தேசத்தை ஆளுகிற ஆளுநர்கள், தலைவர்கள், பொறுப்பானவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தெய்வீக ஞானத்தை தந்து ஞானமாய் செயல்படத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பேரையும் நீரே வழி நடத்தும். ஆண்டவரே, பொறுப்பானவர்களுக்கு நல்ல தெய்வீக ஞானத்தை தாரும். ஆண்டவரே, நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். வேண்டிடும் பக்தரின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தரின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான். தேவ மனிதன் சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினான். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றான். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றான். தேவ மனிதன் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, அனைத்து இயக்கங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இயக்கத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இயக்கத்தில் உள்ள மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இயக்கத்திலும் ஆண்டவரே பணியாற்றி வருகிற அனைத்து மாநிலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து மாநிலங்களிலும் இதுவரைக்கு ஞானஸ்நானம் எடுத்த அனைத்து தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து இயக்கங்கள் மூலமாக எவ்வளோ பேர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரே ஞானஸ்நானம் பெற்றவர்களை முடிவு பரியந்தம் காத்து கொள்ளுங்கத்தாவே. அவருடைய தேவைகளை சந்தியும், அவருடைய பிரச்சனைகளை மாற்றும்,
வியாதிப்பட்டோருக்கு சுகத்தை தாரும், பலவீனருக்கு பலனை தாரும். கேன்சர் போன்ற கட்டி வந்து அதை தவித்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் பல வியாதியினால பாதிக்கப்பட்டவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயத்தை செய்வீராகப்பா. ஆண்டவரே, இந்த ஏழை ஆண்டவரே பாமர ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அக்கினியாஸ்திரங்கள் ஆண்டவரே சுட்டரிக்கப்படட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும். ஆண்டவரே, அந்தந்த இடங்களில எதுக்கிற ஜனங்கள் மத்தியில ஒரு அற்புதங்களை செய்து உடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொரு மிஷனரிகளையும் போதகர்களையும் சுதேச ஊழியர்களையும் ஆண்டவர் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து காத்து கொள்ளும். போகிற இடங்கள்ல வழிகள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட ஆலயங்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, சுவிசேஷ பாதைகள் திறக்கப்படட்டும். சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போதகர்கள், மிஷனரிகள், சுதேச ஊழியர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. நாங்கள் எல்லாரும் இணைந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, துதியினால ஆண்டவரே அந்த எரியோ மதில் விழுந்தது போல எங்கள் துதியினால, எங்கள் ஜபங்களினால சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நல்ல நீதி கிடைக்கத்தக்கதாக, விடுதலை கிடைக்கத்தக்கதாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கட்டப்பட்ட ஆலயங்கள் சிறப்பாய் நடக்க நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. பாதிக்கப்படுகிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராகப்பா, உதவி செய்வீராக. ஹாஸ்பிட்டலில் நடக்கிற ஊழியங்கள், சிறைச்சாலையில் நடக்கிற ஊழியங்கள், இன்னும் பல இடங்களில் நடக்கிற ஊழியங்கள், தனித்தாள் ஊழியங்கள், ஆண்டவரே டிவி மூலமாக நடத்தப்படுகிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் மகிமைப்பட வேண்டும், உம்முடைய நாமம் உயர வேண்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வாழும் வழி தெரியாதவர்கள், அடிப்படை வசதி இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விவசாயம் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், ஆண்டவரே வியாபாரம் செய்கிறவர்கள் எல்லாருடைய கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கடன் பாரங்களில் தவிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம். நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஆண்டவரே நடத்துகிற போதகர்கள், கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் ஆண்டவரே உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கட்டும் கர்த்தாவே. விசுவாச குடும்பங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, விசுவாச குடும்பங்களில் உள்ள சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், ஆண்டவரே குடும்பங்கள், முதியோர்கள் எல்லாருக்காக ஆண்டவரே, எளியவர்கள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஆண்டவரே அடிப்படை வசதி கூட இல்லாம உம்மை விசுவாசித்து வாழுகிற விசுவாசிகள் கூட உண்டு. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் உத்தம சாட்சியாக எழும்பட்டும். விசுவாசிகளுடைய பிள்ளைகள், ஆண்டவரே ஊழியர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு கிதியோனை போல எழும்பட்டும். ஆண்டவரே ஒரு யோசேப்பை போல பரிசுத்தத்தை காத்து கொள்ளட்டும் கர்த்தாவே. உத்தம சாட்சியாக கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே
படிக்கிற பிள்ளைகள், ஸ்கூல் போகிற பிள்ளைகள், காலேஜ் போகிற பிள்ளைகள் அடிமைத்தன போதை பொருளிலிருந்து விடுதலை பெற்று கர்த்தருக்கென்று வாழத்தக்கதான கிருபையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. படித்து முடித்து வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் ஆண்டவரே ஒரு வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில ஏற்ற துணையை தேவன் ஆண்டவரே நியமிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரே ஒரு ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவரே ஏற்பாடுகளை செய்தவர். இந்த நாளிலும் அந்த காரியத்தை நீர் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்நிய நுகத்திலே பிள்ளைகள் யாரும் போய் விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இந்த காரியங்களிலே ஆண்டவரே சாட்சியாய் வாழத்தக்கதாக கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் மத்தியில, வாலிபர்கள் மத்தியில சத்திர எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும் கர்த்தாவே. குடி, வெறி, ஆண்டவரே வேசித்தனம், பெச்சாரம், ஆண்டவரே பலாத்காரம் போன்ற அநேக அநியாய பாவங்கள்ல ஆண்டவரே யாரும் இழுப்பட்டு போய் விடாதபடிக்கு கர்த்தாவே இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளை தூண்டி சின்ன பின்னமாக்குற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிஞ்சு போகட்டும். ஆண்டவரே, சாட்சியுள்ள பிள்ளைகளாக எழும்பட்டும் கர்த்தாவே. சாட்சியுள்ள பிள்ளைகளாக எழும்பட்டும் கர்த்தாவே. திருமணமாகி குழந்தைகளை பெற்ற பிறகு கருத்து வேற்றுமையோடு பிரிந்து வாழுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இணைந்து வாழும்படியான கிருபையை தாரும் ஆண்டவரே. திருச்சபையில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பிரசன்னத்தில் ஆண்டவரே மரணம் பிரிக்கும் வரைக்கும் நான் இவனை இல்லாவிட்டால் இவளை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று கொடுத்த வாக்கை நினைத்து பார்த்து ஆண்டவரே அவங்க இணைந்து வாழக்கூடிய கிருபையை ஆண்டவர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக குடும்பங்கள் பிரிந்து வாழுகிறாங்கப்பா. குடும்பத்தின் ஆண்டவரே அந்த அர்த்தம் தெரியலப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோரை இழந்து, தாயை பிரிந்து, அல்லாவிட்டால் தகப்பனை பிரிந்து எவ்வளவு வேதனையோடு இருப்பார்கள் என்பது ஆண்டவரே அவங்களுக்கு புரியல. கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே சோத்திரம், 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 சோத்திரம் கர்த்தாவே. சோத்திரங்கத்தாவே, சோத்திரங்கத்தாவே. என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே சோத்திரம், என் ராஜா இயேசு எனக்கு முன்னே செல்கிறார் என்று தைரியத்தோடு ஆண்டவருடைய முகத்தை பார்த்து நடக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓத்தன்னா பாடிடுவேன், நான் ஓத்தன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமாண்டவரே, கிறிஸ்துக்குள்ள வாழும்போது ஆண்டவரே வெற்றி உண்டு, பிரிவினை வராது கர்த்தாவே. கணவன் மனைவி பிரிந்தவர்கள் இணைந்து வாழணும் கர்த்தாவே. எந்த இடத்திலும் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே.
ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல தேவ கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்க, நீங்க உதவி செய்யுங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஏசுராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஏசுராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இயற்கை சீற்றங்களினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம ஜெபிப்போமா? பல இடங்களில் இயற்கை சீற்றங்கள், முக்கியமாக இந்த நாட்களில் கேரளா பகுதிக்காக, கேரளாவில் கோழிக்கோட்டு மாநிலத்தில் நடக்கிற அந்த பயங்கரமான கனமழையினால் நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கோழிக்கோட்டு பகுதியில் ஒரு கிணறு அப்படியே அடி வாங்கி பகுதியில் இருந்த வீடுகள் எல்லாம் இடிந்து அந்த கிணற்றுக்குள்ள சாகிறதை நியூஸ்ல பார்த்தோம். நம்ம அதுக்காக ஜெபிப்போம். பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், தனக்கு அருமையானவர்களை இழந்தவர்கள், பெற்றோரை இழந்த பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், அடிப்படை வசதி இல்லாமல் எல்லாத்தையும் வீட்டை இழந்து எல்லா அன்றாடு ஜீவனத்துக்குரிய வேலை இழந்து என்ன செய்வோம், எங்கே போவோம், எங்கே அடைக்கலாம், எப்படி என்னுடைய நிலை தாங்குன்னா கவலையில் இருக்கிறவங்க, அல்ல சின்ன பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, கர்ப்பஸ்திரீகள் இருக்கலாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, வயது முதிர்ந்தவர்கள், நடக்க கூட முடியாத இருக்கிறவங்க, அவங்க எப்படி நடந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும்? எவ்வளோ வேதனையான காரியம். இயற்கை சீற்றங்களினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரே, இயற்கை சீற்றத்தை எந்த ஒரு ஆண்டவரே சயின்டிஸ்டுகளால் நிறுத்த முடியாது. அது உம்முடைய கரங்களில் இருக்கிறதப்பா. வானத்தையும் பூமியும் ஒரு சொல்லால் உண்டாக்கின தேவனுடைய கரங்களிலே
ஆண்டவரே, அதை அமைதிப்படுத்த உம்மால் முடியும் கர்த்தாவே. சீஷர்கள் படகிலே செல்லும் போது கடல் கொந்தளித்தது. இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன மாத்திரத்துல அது கீழ்ப்படிந்ததப்பா. இயற்கை உம்முடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியும். இயற்கை உம்முடைய பார்வையில இருக்கிறது. உம்முடைய வார்த்தையினால் தான் அது சீரடையும் கர்த்தாவே. இறங்குங்க கர்த்தாவே, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. இன்னமாக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளில் உள்ள சண்டைகள், யுத்தங்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. என்ன மன கசப்புகள் வேற்றுமைகள் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற தன்மையும் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஆண்டவரே அவங்களும் எழும்பி கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாறட்டும் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த யுத்தங்கள் நிமித்தமாக அநேக இடங்கள்ல வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகிறதப்பா ஆண்டவரே. எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேகர் ஆண்டவரே தொழில்களை இழந்து, வேலை வாய்ப்புகளை இழந்து, வாழும் வழி தெரியாமல் இருப்பவர்கள் கூட உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே பிரயாண வசதிகள் ஆண்டவரே கட்டாகி இருக்கிறது. அங்கும் இங்கும் அலைந்து போக முடியாத நிலைமை கூட ஆண்டவரே வெளிநாடுகளில் இருக்கிறது. ஆண்டவரே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற தன்மையும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும், மன்னிக்கிற சிந்தையும் கொடுத்த ஆண்டவரே எந்த நிலையானாலும் விட்டு கொடுக்கிற தன்மையை தாரும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை தாருங்க தாவே. எப்படியாவது உலக நாடுகள் சண்டைகள் ஒழியட்டும். இதுமாக கர்த்தாவே உலக நாடுகளில் உள்ள 900 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் தேவனாலே எல்லாம் கூடும், எல்லாம் கூடுங்க தாவே. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமது கிருபை தாங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு ஆத்துமா கெட்டு போறது உமக்கு சொந்தமே இல்லை. அனைவரையும் கர்த்தர் ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இயேசு இல்லாம ஆண்டவரே இருளிலே வாழுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். அனைவரும் கேட்க வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் மாந்தர் கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று நின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும். விடுதலை பெற வேண்டும்.
வெற்றி பெற்று வாழ வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெங்கும் பரவ வேண்டும். ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கலங்கு மக்கள், சத்ருவின் போராட்டத்தினாலே இருக்கிற மக்கள், ஆண்டவரே ரட்சிக்கப்படாத மக்கள் எல்லாரையும் கர்த்தர் ரட்சித்து உடைய மந்தைக்குள்ளே நீர் அழைத்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்திற்காக இணைந்து பணியாற்றுகிற ஆண்டவரே அப்பா விக்டர் தம்பிக்காக, ஆனந்த் தம்பிக்காக, அபிஷேக்காக நாங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்களே அவங்க குடும்பங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சகல காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்கு தேவையான எல்லாம் கர்த்தர் ஆண்டவரே கொடுத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் ஆண்டவரே தாங்குகிற பிள்ளைகளை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயங்களை காண செய்வீராக, அற்புதங்களை காண செய்வீராக, உம்முடைய மகிமையை நீர் வெளிப்படுத்துவீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஊழியங்கள் வளரட்டும். டிவி மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக செய்திகளை கேட்கிற அனைவரும் எந்த நாடுகளில் இருந்தாலும் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலை, ஒரு சமாதானத்தை ஆண்டவர் எல்லாருக்கும் நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைத்து ஜனங்களும் முடிய பரியந்த நிலைத்திருக்கட்டும் கர்த்தாவே. முடிய பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்றிருக்கிறதப்பா. முடிய பரியந்தம் ஆண்டவரே நிலைத்து நிற்கக்கூடிய கிருபையை தேவன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. எங்களை முற்றிலும் தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். 100 கோடியன் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடியன் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்